இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவளே, என்னுடைய நான் நடிக்க வேண்டும் என்று சொல்லி இது வரைக்கும் இன்னும் எனக்கு கதையே சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த நாள் மேலே இருக்கிற ஒரு காதல், ஆம்பளைங்க நமக்கு இவ்வளோ காதல்னா, அதனால் சித்தார்த் அவர்கள் சொன்னோன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவருடைய சொந்த படம்னு சொன்னார். நான் எப்பயுமே ஒரு தெரியாத விஷயத்தை ஒன்றுன்னு சொல்கிறேன். வருஷத்தில் ஆர்டிஸ்ட்டோ இல்லை டெக்னீஷியன்ஸோ யாராவது எடுக்கிற ஒரு படத்தில் வருஷத்தில் அதுக்கு மேலே தாங்காது ஒரு படம் ஃப்ரீயாக செய்வேன். பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக செய்ய விடலை சித்தார்த். இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே, மேக்கப் கெட்டப்லேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. பட் எங்கள் க்ரூ இருந்தது, எங்கள் ஆளுங்க இருந்தாங்க, சந்திரன் இருந்தான், காஸ்டியூமுக்கு எல்லோரும் இருந்தாங்க, மேக்கப்புக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த டீம்லேருந்து தான் எல்லோரும் ஐடியா கொடுத்தது. அந்த மாதிரி பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து என்ன என் 42 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு கேரக்டர் செய்கிறேன். நான் செஞ்சதே இல்லை. அண்டு நான் ரொம்ப திமிர் பிடிச்சதான். அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே, அதெல்லாம் தெரியும்டா உன்னை பற்றின்னு. ஆனால் அந்த திமிர் என்பது திமிர் அல்ல, தன்னம்பிக்கை. என் மேலே எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, அதுதான் திமிர். நீங்கள் திமிர்னு நான் தான் எல்லாம் நினைக்கிற திமிர் அல்ல. எல்லாத்துக்குமே ஒரு கோடு டிஃப்ரென்ஸ். அப்படி என்னை கூப்பிட்டு ஐ எம் அன் அட்மைரர் ஆஃப் சித்தார்த். இந்த படத்தில் போட்டதுக்காக எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறதோ டப்புன்னு சொல்லிவிடுவேன். இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சார், அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. பட் ரொம்ப அட்மையர் பண்ணேன் அவருடைய முதல் படத்தில், இந்த பாய்ஸ் படத்தில். என்ன சொல்கிறேன், அழகுனாலும் அழகன். நான் தெலுங்காரன்னு நினச்சேன், கடைசியில் தமிழ் ஆளுன்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அது மாதிரி சித்தார்த் அவருடைய உழைப்பு தான் இந்த மொத்தம். இப்போ கூட்டம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறது படத்தில் பார்த்து எல்லாமே சித்தார்த்துடைய உழைப்பு தான் நான் பார்க்க. மற்றவங்களை சொல்லுன்னு தவிர எடுத்து கூட. ஆனால் அவருக்கும் இந்த கூட நடித்த சகோதரி இல்லை போல இருக்குல்ல, சகோதரர்களுக்கும் இந்த படம் அதுலேருந்து தப்பிச்சுதுரா சாமி. இல்லைன்னா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கணும், அப்புறம் ஒரு பத்திரிக்கார் கால் மேலே காலை போட்டாங்க, இவ்வளோ தூரம் தெரிஞ்சது தப்பு தானே. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு பெண்கள் அமைப்பு ஒழிகன்னு இந்த தேட்டருக்கு முன்னாடி கத்திக்கிட்டு, சித்தார்த்துக்கிட்ட முன்னாடி கத்திக்கிட்டு, அப்புறம் நம்ம மாரடிச்சுக்கிட்டு 4 இடத்துல எஃப்ஐஆரை போட்டு, அப்புறம் ஒரு இடத்துலேருந்து எல்லாம் தப்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தொல்லை இல்லை உனக்கு. ஒரு ஆளை போட்டால் இவ்வளோ தொல்லை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இல்லை அவனே ராதாரவி இப்படி பேசினேன் எங்கள் இயக்கத்தில் எதையோ பண்ணிட்டு போங்க. கத்திரவன் என் வீட்டு முடி வந்ததுன்னா கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கூட்டம் வேணும் எப்பயுமே. அதே மாதிரி கூட நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே மட்டுமில்லை, எனக்கு ரொம்ப பேர் தெரியல. ஒருத்தர் மட்டும் இந்த தில்லு முள்ளில் நடித்தாருன்னு சொன்னார், இந்த வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு இருந்தார். அவன் மனுஷன் குரல் பயங்கரமாக இருக்கு. என்னடா என்ன எல்லாம் குரலுக்காக சொல்லிகிட்டு இருக்கான், இவன் பாட்டுக்கு இந்த அளவு ஆடிக்கிறானே நம்மள என்ன. அது ஒன்று. அதே போல் இந்த டெக்னீஷியன்ஸ், கிருஷ்ணா கேமராமேன், புது பையன்தான். அவனே எல்லாரையும் அவுடோர் யூனிட்லேயே எல்லாரையும் அண்ணா கேமரா இங்கே வச்சுக்கிட்டான்னு கேட்பான். இந்த திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி கேட்பான். நான் பழக்கப்பட்டது எப்படின்னா, கேமராமேனில் இங்கே கொண்ட கம்மியா ஒன் லைட்டாங்க போடு மேலே டிம் இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அண்ணா கொஞ்சம் கேமரா கீழே வச்சுக்கிறேன்னா இங்கேருந்து தெரியணும்னுலாம். அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. லைட் பாய்ஸ் எவ்வளோ அழகாக இவனோட ஒத்துழைச்சி இவனுடைய சிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிருஷ்ணாவுடைய இதை ரொம்ப நல்லா பண்ணான். மற்றபடி தீரஜ் எல்லாருக்கும் டைரக்டர் அவனுக்கு சொல்லன்னா அப்புறம் அடுத்த படத்தில் கூப்பிட மாட்டான்னு சொல்லிவிடுவேன் எப்பயுமே. இப்பயும் கூப்பிட மாட்டாங்க நம்மளெல்லாம். இதில் ஏதுமோ தவறி கூப்பிட்டது சித்தார்த்து கூப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த கதை எழுதுகிற சொன்னார், எழுதும் போதே ராதாரவி தான் மனசில் வச்சு எழுதுகிறோம். அப்போ இன்னும் மனசில் இருக்கான்னு அர்த்தம் ராதாரவி. அதை என்னுடைய நன்றி என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் மட்டும்தான். அது மேலும் இந்த பத்திரிக்கைக்காரங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இன்டர்நெட் பீப்புளெலாம் வரும்போது சொல்லியிருக்கேன், இந்த சீசன் நான் நடிக்கிற படம் பூரா உங்களால் எனக்கு வந்தது தான்.
இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு அண்ணே என்ன பிச்சுட்டிங்கண்ணே, அதே மாதிரி வந்து பேசுங்கண்ணே, அதே மாதிரி நடிங்கண்ணே, 300 படம் நடிச்சிருக்கேன்டா, அதை விடுங்கண்ணே, இதை வாங்கண்ணேன்னு சொல்கிறான். அதனால் என்னை பெரிய பாப்புலர் பண்ணி விட்டது நீங்கள் தான். திருப்பி ராதாரவி இருக்கான்னு தெரிஞ்சதாவது. ஆனால் நான் ஒரு பரபரப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. இந்த வெள்ளத்து வந்ததுக்கு பிறகு தான் குவைட் ஆகிட்டேன். நான் சென்னையில் வெள்ளம் வந்தது, கொஞ்சம் நஞ்சம், நான் வந்து கொஞ்சம் நஞ்சம்தான் இப்போ தண்ணி. இந்த சென்னையில் வெள்ளம் வந்து நான் அறவே தண்ணியை நிறுத்திட்டேன். அவ்வளோ தண்ணியை பார்த்தாச்சு. ஐயோ ஐயோ, அந்த குழந்தை குட்டியெல்லாம் கஷ்டப்படும். பட் ஐ எம் ப்ரவுட், நான் இந்த டீமில் ஒரு ஆளாக இருக்கேன். ஏன்னா இந்த டீம் லீடர் சித்தார்த் கடலூரில் போய் சர்வே எடுத்திருக்கான் இந்த வெள்ளத்துக்கு. அவனை யாரையுமே பார்க்கல, கொள்ளல, பேசலை, எந்த மூலியமாக தனியாக போய் அவனே செலவு பண்ணி, சித்தார்த்தே செலவு பண்ணி அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறது. கடலூரில், இங்கே இருக்கிற ஏரியாவில் அல்ல, கடலூருக்கு போய் செஞ்சு வச்சது. அந்த ஒரு நல்ல மனிதன் பின்னாடி நம்மளாம் இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்னை போன்ற சீனியராக இருந்தாலும் சரி. அந்த வெள்ளம்லாம் அடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நானே கொஞ்சம் குவைட் ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டேன். நான் எதுக்குமே பயப்படாதவன், பட் ஷேக் ஆகிட்டேன் நான். ஏன்னா சுனாமி அடிக்கும்போது கன்னியாகுமரியிலே இருந்தவன். அப்போல்லாம் பயப்படாமல் போய் பிணங்களை எடுக்கிறது கூட எல்லாம் செஞ்சேன் நான் லயன்ஸ் கிளப்பில் போகும்போது. பட் இப்போ பார்த்து பயந்துட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் நிறைய படங்கள் வருது. இப்போ இறுதி சுற்று வந்திருக்கு, அரண்மனை 2 வந்திருக்கு, ராதாரவி பிரமாதம்னு சொன்னாங்க. இந்த படம் பார்த்தாங்கன்னா அந்த படத்துலலாம் இல்லாத ஒரு ராதாரவியை பார்க்கணும்னா இந்த படம் தான், ஜில் ஜங் ஜாக். ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது இந்த டைட்டில் சொன்னார் சித்தார்த்து. நான் சொன்னேன் செய்கிறேன்ப்பான்னு சொன்னேன். படம் பேர் இப்போ தான் சார் வச்சுருப்போம், அப்புறம் மாற்றிக்கலான்னு. ஆனால் அந்த ஜில் ஜங் ஜாக் அவ்வளோ கேட்சியான பேர், எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது கொடுமை என்னென்னா, என்ன போய் ஒரு பெரிய பாடகனா இப்போ பம்பாயிலேருந்து ஃபோன் பண்ணி, சார் ஒரு சாங் ஆல்பம் வி ஆர் கிரியேட்டிங், யூ மஸ்ட் கம் அண்ட் சிங் சார், யுவர் வாய்ஸ் இஸ் வெரி குட் சார். நான் சொன்னேன், தாடிங்களே டேய் அறிவுடா உங்களுக்கு ஏண்டா, எங்கள் குடும்ப குரலை வந்து எவனாவது பியூட்டிஃபுல் எவனாவது சொல்லியிருக்காடா? பத்திரிகையில் என்னை பற்றி எழுதும் போதே மறைமுகமாக எழுதும் போதே கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரன் அப்படி தான் எழுதுவாங்க. அவன் சொல்கிறான் பம்பாயில், ஐ சா தட் ரேப் சாங்ஸ் எக்ஸலண்ட், யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ குட் சார். நான் என்னை கூப்பிட்ருக்கான் இப்போ ஒரு பாட்டுக்கு. இப்போ போய் நான் அண்ணன் டிஆர் மாலிங்கம், தியாகராஜ பாதர் மாதிரி ஆகிட்டேன். பாடுறதுக்கு அங்கே கூப்பிட்றான் என்ன. ஆச்சரியமாக இருக்குது இந்த பாட்டு. அதான் நான் சொன்னேன், நான் வெறும் பேசினேன், அதை போய் பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே. பட் அந்த முயற்சி எல்லாமே இந்த தம்பி தான் சித்தார்த். அந்த கூட இருக்கிற மெலின்னு விடவே மாட்டான். தூங்கும் போது கூட தார்குச்சி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன வாங்கினேன் ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் நடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லி கூப்பிட்டு ஒரு பாட்டை பாட வச்சுட்டாங்க பேசுறது. அதை எல்லா காலேஜ் பசங்களும் ஐயோ நான் கூட படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி எடுக்கணும், நமக்கு பழைய புத்தி தான் இருக்கும். அப்படி யோசிக்கும் போது இப்போ இந்த படம் பார்த்தவொன்னே நோனோம், இந்த சாங்லாம் பார்த்தா இது மாதிரியே எடுத்துருவோம். ஏன்னா நம்மளை பார்த்தா ஏமாறுறானே இன்னும். நான் பாட்டை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் பாதி பேர். ஐயோ என்ன சாங் சார். அந்தளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்தது வந்து சித்தார்த்து தான். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன், பாடியிருக்க மாட்டேன். இந்த தீரஜ் எல்லாருமே சொல்கிறேன், எக்ஸலண்ட் டைரக்டர் இந்த பையன், சின்ன பையன் தீரஜ். இவ்வளோண்டா இருக்கிறான். இவன் வந்து என்கிட்ட நிற்கிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிச்சுருக்கணும். யோசிச்சு தான் வருவாங்க.